ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுவையான குல்ஃபி வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நட்ஸ், நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணால் முந்திரி பருப்பு கூட எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு பட்டர், சுகர் பெரிய கப் அளவு. நம்ம குச்சியும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸாக எடுத்து வச்சுக்கலாம் குல்ஃபி ஊற்றி வைக்கிறதுக்கு. வாங்க இப்போ குல்ஃபிக்கு தேவையான கேரமல் ரெடி பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1 கப் சுகர் போட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா உருகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். தேன் பதத்துக்கு ஆயிரும். அது வரைக்கும் அடுப்பை வந்து சிம்லாம் வைக்க தேவையில்லை, ஃபுல்லாகவே வச்சு நம்ம ஃபுல்லாக கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேன் பதம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரை வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கெட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் போட்டால் தான் நம்மளுக்கு பட்டர் ஸ்காட்ச் அந்த லெவல் கிடைக்கும் நமக்கு. ஸோ பட்டர் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் இப்போது நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தடவி இந்த கேரமல் தூக்கி அதில் ஊற்றிடலாம். கேரமல் நல்லா நம்மளுக்கு காயணும். கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற விட்டுடலாம். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. வாங்க நம்ம இதை உடச்சி தூளாக எடுத்துக்கலாம். இப்போது கடலை நல்லா உடச்சி எடுத்தாச்சு. இந்த கேரமலை இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ 1/2 லிட்டர் பாலை 1.5 கிளாஸ் பால் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸாக வந்துடணும். இப்போ இதில் நமக்கு தேவையான சுகர், நம்ம நல்லா சுகர் விருப்பப்படுற ஆளாக இருந்தால் ஆல்ரெடி அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கோம் கேரமலில். இதில் இன்னும் 1/2 கப் சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா சுகர் வேணுன்னா இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே போதுமானதாக இருக்கும். இது நல்லா இன்னும் வற்றி வரட்டும். நம்ம இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கிளாஸ் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், கெட்டி பதம் இல்லாமல். இப்போ இதை நம்ம காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாலில் லைட்டாக 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா வாசமாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா. இப்போ பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு மட்டும் வேகணும், அதுக்காக தான். கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பதம் பிடிச்சா அப்படியே அடியில் உட்காந்துரும். ஸோ அடி பிடிக்க விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா நம்ம ஆற வைக்கணும். இந்த பவுடரை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட குல்ஃபி மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சரி சமமான அளவில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சில்வர் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு பேண்ட் எடுத்து போட்டிருக்கோங்க.
கத்தி வச்சு லைட்டாக குத்திக்கலாம். ஓட்டை போட்டுட்டு ஒரு குச்சி எடுத்து அவ்வளோதாங்க. இப்போது இந்த மாதிரி எல்லா குல்ஃபியும் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ எல்லா கிளாஸ்லையுமே குல்ஃபி சிரப் ஊற்றியாச்சு. இப்போ குறைஞ்சது 8 மணி நேரம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு குல்ஃபி ரெடி. இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.